Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா Mahindra TUV 300 T8 டாப் வேரியன்ட் வண்டி. இந்த வண்டியோட டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2017-18 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், TN 57 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி பக்காவாக இருக்குது. வண்டி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், அலாய் வீல், ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாமே இருக்குது வண்டியில். எல்லா ஆப்ஷனும் டோட்டல் எல்லா ஆப்ஷனும் வண்டியில் இருக்குது. வண்டியில் எல்லாமே தரமாக நல்லா இருக்குது. பம்பு டு பம்பு வண்டி எல்லாமே தெளிவாக இருக்குது. வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இன்ஜின் கண்டிஷன், உள்ள இன்டீரியர், அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்குது. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50% டயர் கண்டிஷன் நல்லாவே இருக்குது. வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம், இன்டீரியர் பார்த்துலாம், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு லைவாக வீடியோவில் காட்டிடுறேன். எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டென்ட் கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. அவுட்லுக் எல்லாம் நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா பம்பர் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. குரோமில் அலாய் வீல் இருக்குது. டயர் கண்டிஷன் ஒரு 40 to 50% டயர் கண்டிஷன் இருக்கும். கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் கேமரா வண்டியிலே வந்துடும். ரிவர்ஸ் கேமரா இருக்குது வண்டியில். இந்த இடத்துல மட்டும் சின்ன கிராச் இருக்குது. அது நம்ம ரப்பிங் பாலிஷ் போட்டாலே போயிடும். அந்தளவுக்கு கிராச்சஸ், டீப்பான கிராச் எதுவும் கிடையாது. லைட்டாக லேஸாக இருக்குது. அது ரப்பிங் பாலிஷ் போட்டாலே போயிடும். அந்தளவுக்கு கிராச்சஸ் தான். மற்றபடி எந்த கிராச்சஸும் வண்டியில் இல்லை. வண்டியோட ரைட் சைடு வியூ, பேக்கு, லெஃப்ட் எல்லாமே பார்த்தோம். வண்டியோட ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். எக்ஸ்ட்ரா லைட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பம்பர் இருக்குது. இப்போ வண்டியோட அவுட்லுக் எல்லாம் நம்ம பார்த்தோம். வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ரிமோட் லாக் வந்துடும். கீழே ரிமோட் லாக் வந்துடும். வண்டியோட இன்டீரியர் 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டீரிங், ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் பக்கா ஒர்க்கிங். கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஏர் பேக் வந்துடும். ஏபிஎஸ் வந்துடும். உங்களுக்கு சிஸ்டம் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டீரிங்லேயே பண்ணிக்கலாம். இன்டீரியர் பக்காவாக இருக்குது. இன்டீரியர் புது வண்டிக்கு என்ன லுக் இருக்குமோ அந்த லுக்கு இன்டீரியர் நல்லாவே இருக்குது. சீட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் எல்லா சீட்டுமே நல்லாயிருக்கு. சீட் கவர் எல்லாமே லெதரில் தான் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஃப்ளோர் மேட் இப்போ தான் போட்டிருக்காங்க. ஃப்ளோர் மேட் நல்லாயிருக்கு. உங்களுக்கு தெளிவாக இருக்குது. ஃப்ளோர் மேட் நல்லாயிருக்கு. சென்டர் சீட் வியூ. இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக் பார்த்துட்டோம், இன்டீரியர் பார்த்துட்டோம். அவுட்லுக் நல்லா தெளிவாகவே இருக்கும். இன்டீரியர் நல்லா தெளிவாகவே இருக்குது. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படின்னு பார்க்கலாம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் என்னன்னு நம்மளும் சொல்லிடலாம். வண்டியில் இன்ஜின் பக்கா கண்டிஷனாக இருக்கும். இன்ஜின் 100% கேரண்டி இன்ஜின் பக்கா கண்டிஷனாக இருக்குது. இன்ஜினில் ஒரு சின்ன நாய்ஸ் ஒன்று வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்வோட சவுண்டு லைட்டாக ஒரு சின்ன சவுண்டு மட்டும் வருது. அது மட்டும் நம்ம அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் நாய்ஸை சர்வீஸ் கொடுத்தா போதும், அரெஸ்ட் ஆகிக்கும். அந்த சின்ன சவுண்டு மட்டும் இருக்கும். இல்லை மற்றபடி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. இன்ஜின் தெளிவாக இருக்கும் வண்டியில். நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் நாய்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், அப்புறம் நீங்கள் பாருங்கள். வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குங்க. வண்டி இன்ஜினில் பார்த்தீங்கன்னா பக்கா சீல்டு இன்ஜின் தான். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு இன்ஜின் தான். பக்கா கண்டிஷனாக இருக்குது. எங்கேயுமே சின்ன ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாது. எதுவுமே பிரிக்கலை, வேலை செய்யலாம், பக்காவாக இருக்குது. நாய்ஸ் மட்டும் ஒரு சின்ன நாய்ஸ் வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி ரன்னிங், பிக்கப் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த நாய்ஸ் மட்டும் லைட்டாக சவுண்டு இருக்குது. அந்த சவுண்ட் மட்டும் 4 நாள் சர்வீஸ் பண்ணும்போது சவுண்ட் அரெஸ்ட் ஆகிடும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
லைவை பார்த்துங்க, சவுண்ட் பார்த்துக்கங்க, எல்லாம் பார்த்துங்க. இதுக்கு கம்ப்ளைண்ட் என்னென்னு நாங்கள் இப்போ விசாரிச்சதும் சரி, கஸ்டமர்கிட்ட கேட்டப்பையும் சரி, நாசிலோட சவுண்டு தான் சொல்கிறாங்க. நாசிலோட சவுண்டு தான் இந்த வண்டியில் வரும், வேறு வரக்கும் வாய்ப்பில்லை. இன்ஜின் தெளிவாக இருக்கும். நான் ரேஸ் பண்ணி கூட காட்டுறேன், இன்ஜினை பார்த்துக்கங்க, ரேஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு ரேசிங்கில் பார்த்தீங்கன்னா அது சவுண்ட் சுத்தமாக அரெஸ்ட் ஆயிரும். ரேசிங்கில் சவுண்டே இருக்காது. ஒரு வண்டி ரேசிங்கில் பார்த்தா சுத்தமாக சவுண்டு அரெஸ்ட் ஆயிரும். வண்டியை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக் பார்த்துட்டோம், இன்டீரியர் பார்த்தோம், இன்ஜின் கண்டிஷன் எப்படிங்க லைவாக பார்த்துட்டோம், எல்லாமே பக்காவாக பார்த்துட்டோம். திரும்ப ஒரு தடவை இந்த வண்டியோட டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2017க்கு 18 ரிஜிஸ்ட்ரேஷன் Mahindra TUV 300 T8 வேரியண்ட், டாப் வேரியண்ட் வண்டி. வண்டி அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்கும். இன்ஜினும் பக்கா கண்டிஷனாக இருக்குது. சின்ன நாசில் சவுண்டு மட்டும் இருக்குது, அது மட்டும் இப்போ நாசிலும் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டியில். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. டயர்னாலுமே ஒரு 50 to 60% டயர் கண்டிஷன் இருக்கும். ஒரு 50% வச்சுக்கலாம், ஒரு 50 to 60% டயர் கண்டிஷன் நல்லாவே இருக்குது. எல்லாமே அலாய் வீல் வந்துடும். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏசி, கம்பெனி மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். இப்போ இந்த வண்டிக்கு நம்ம சொல்ல போகிற ரேட் என்ன பார்த்தீங்கன்னா, வெளியில் எல்லாரும் இந்த வண்டிக்கு 7 லட்சம் 8 லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. 2017-18 ரிஜிஸ்ட்ரேஷன் 8 லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. நம்ம சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 6,15,000 மட்டும்தான். வெறும் 6,15,000. உங்களுக்கு நல்ல ப்ரொஃபைல் தான், 100% லோன் பண்ணிக்கலாம் அந்த வண்டிக்கு. 6,20,000 6,15 லட்ச ரூபா லோன் கிடைக்கும் வண்டி. நம்ம சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னா 6,15,000 மட்டும்தான். நீங்கள் நல்ல ப்ரொஃபைல் நல்ல கஸ்டமர் ஆகிங்கன்னா நேரில் வாங்க, வண்டி பாருங்கள். உங்கள் லோன் ஓகே ஆச்சுன்னா வண்டி கொடுத்து கூட 10,000 கையிலையும் கொடுத்து அனுப்புகிறோம். அந்தளவுக்கு இந்த வண்டிக்கு லோன் வந்து 6,15 லட்ச ரூபா கிடைக்கும். நேரில் வாங்க, வண்டி பாருங்கள். உங்கள் ப்ரொஃபைல் தான் நல்ல லோன் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 6,15 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். 6,15,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, அதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, வண்டி பாருங்கள். நமக்கு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் என்ன நம்மளால் நெகோஷியேட் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் நினச்சி பெருசாக வித்தியாசமாக பண்ண முடியாது, ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தரலாம். ஏன்னா மார்க்கெட் ரேட்டை உடச்சி நம்ம விலை சொல்லியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நேரில் வாங்க, வண்டி பாருங்கள், வண்டி கண்டிப்பாக பிடிக்கும். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வண்டியோட எல்லா வியூ, இன்ஜின் சவுண்ட் எல்லாமே கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஃபோன் பண்ணாமல் யார் வர வேணாம், ஃபோன் பண்ணிவிட்டு வரேன்ற விஷயத்தை சொல்லிவிட்டு வாங்க. சொல்லாமல் யாரும் வந்தால் வெயிட் பண்ண வேணாம். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் இருக்க லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் டு வெள்ளலூர் போகிற ரோட்டில் பிரியா கார்ஸ் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு பிரியா கார்ஸ் வெள்ளலூர் போட்டிங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும். அந்த லொக்கேஷன் நீங்கள் வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் பைபாஸ், சேலம் பைபாஸ் வரீங்க, பாலக்காடு பைபாஸ் வரீங்கன்னா, நீங்கள் பைபாஸ்னு வெள்ளலூர் பிரிவு வந்து பைபாஸ்னு ஒரே ரோடு நம்ம பிரியா கார்ஸ். பைபாஸ்னு கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். சேலம் டு கொச்சின் பைபாஸ்னு 1 கிலோமீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் எதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, கால் பண்ணலாம். எந்த டைமாக தான் கால் பண்ணிட்டு வாங்க, கால் பண்ணாமல் யாரும் வர வேணாம். இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நேரில் வாங்க, ப்ரொஃபைலாக இருந்தால் அந்த வண்டி கொடுத்து கூட 10,000 கொடுத்து அனுப்பிச்சுட்றோம். நேரில் வாங்க, வண்டி பாருங்கள், வண்டி கண்டிப்பாக பிடிக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இது மாதிரி நிறையா வண்டி நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். நம்மகிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியும் இனிமேல் வரப்போகுது. எல்லாமே நான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். நேரில் வாங்க, வண்டி பாருங்கள், வண்டி கண்டிப்பாக பிடிக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.